பாஜக கூட்டணியில் தமாகவுக்கு 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி. இந்த சூழலில் 2 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது பற்றிய கூடுதல் விவரத்தோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், ஈரோடு மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய தமாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய பின்னணி என்ன? வணக்கம். தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் 3 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் என ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளரை சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இன்றைய தினம் வேட்பாளர்களை அறிவித்தார். இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் போட்டியிடுவதாகவும், அதே போல் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த மாவட்டத்தின் தலைவர் VN வேணுகோபால் போட்டியிடுவதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே இன்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மூன்றாவதாக உள்ள தூத்துக்குடி தொகுதிக்கு மட்டும் நாளை மறுதினம் வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் நாளை மறுதினம் தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரின் ஜி கே வாசன் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது நாளை மறுதினம் வெளியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.